ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜய்ஸ் வியூ. இந்த எபிசோட்ல நாங்க ஃபேமிலியோட கொடைக்கானல் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறது. சென்னையில இருந்து நாங்க ஏர்லி மார்னிங் வேன் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். கொடைக்கானல் போற வழியில பழனி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானல் ஹில் ஏறலான்னு முடிவு பண்ணோம். நீங்க பழனி கோயில் வந்தீங்கன்னா எங்க தங்கலாம், சீப்பா எங்க ரூம் கிடைக்குதுன்னு நான் சொல்ல போறேன். அதே போல கொடைக்கானல்லையும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரூம்ஸ் எங்க இருக்கு, எங்க தங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல போறேன். ஸோ இந்த டிராவல் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நல்ல நல்ல சீனரிஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில் ஒரு 6:30 மணி தான் இருக்கும். நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கிளம்புறதுனால டீ ஷாப்பில் வண்டியை நிறுத்தி டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். ஒரு 1.5-2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் செங்கல்பட்டு மதுராந்தகம் தாண்டி போயிட்டு இருந்தோம். எல்லாரும் பசிக்குதுன்னு சொன்னதுனால வண்டி அங்கேயே ஓரமாக நிறுத்திட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டை ஷேர் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டோம். என்ன இருந்தாலும் ஃபேமிலியோடு உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட்றதுல தனி சுகம் தானே. ஒரு 12 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் நாங்கள் பழனி வந்து சேர்றதுக்கு லேட் நைட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ நான் அடுத்த நாள் காலையில் எடுத்தது. நாங்கள் தங்கின காட்டேஜுக்கு எதிர்க்கவே பழனி ஹில் இருந்தது. இங்க இருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் பழனி கோவில் இருந்தது. நாங்கள் காலையிலேயே கோயிலுக்கு போய் தரிசனத்தை பார்த்தோம். போகும்போதும் சரி வரும்போதும் சரி படிக்கட்டில் தான் ஏறி இறங்கணும். நாங்கள் போனது வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால கோவில் ரொம்ப காலியாகவே இருந்தது. கோவில் என்ட்ரன்ஸ்லேயே கேமரா செல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க, அதனால நான் வீடியோ எடுக்கலை. சரி வாங்க, இப்போ நாங்கள் பழனி கோவிலில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே தங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் தங்கினது ஸ்ரீ பாக்கியா காட்டேஜ். நாங்கள் 4 ஃபேமிலி போயிருந்ததுனால 4 ரூம் எடுத்தோம். ஒரு ரூமுக்கு 250 ரூபான்னு சொல்லி 1000 ரூபாய் 4 ரூமுக்கு கொடுத்தோம். வாங்க ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தோம், அதனால ரூம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. ஒரே ஒரு நைட்டு தான் தங்க போகிறோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அது ஓகேன்னே தோணுச்சு. நீங்கள் ஃபேமிலியோட பழனி கோயில் வந்திருக்கீங்க, அதே சமயத்தில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரூம்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஸ்ரீ பாக்கியா காட்டேஜில் தங்கலாம். ஃபேமிலியோட தங்குறதுக்கு சேஃப்டியான ஒரு காட்டேஜ் தான். பழனி கோயிலில் சாமி பார்த்துட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் கொடைக்கானல் ஹில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் நல்ல நல்ல சீனரிஸ்லாம் இருக்குது. வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டு புறமும் பச்சை பசேல்னு இந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு ஹில்ஸ் ஏறுறது அதுல ஒரு சந்தோஷம் தாங்க. நான் கொடைக்கானல் ஆல்ரெடி வந்திருக்கேன், ஆனா பழனி ரூட்ல இது வரைக்கும் வந்ததில்ல. இந்த ரூட்டு இவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தொடக்க காலகட்டத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னாடி கொடைக்கானல் மற்றும் பழனி மலைகள் இருந்ததற்கான எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் சங்க இலக்கியங்கள்லயும் காணப்பட்டிருக்கு. பலியர் இன மக்கள் அவங்க வாழ்ந்ததற்கான அறிகுறிகள் செண்பகனூர் அருங்காட்சியகத்துல வச்சிருக்கிறதா சொல்றாங்க.
ஒரு மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் ஹில்ஸில் ரொம்ப நேரம் வந்ததுனால நாங்கள் வந்த வேனு ஹீட் ஆயிடுச்சுன்னு எங்கள் வேன் டிரைவர் வண்டி ஒரு 1/2 hour கூல் ஆகட்டும்னு ஓரமாக வண்டி நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த ஈவினிங் டைமில் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் வேன் நிறுத்தின இடத்துல நல்ல நல்ல சீனரிஸ்லாம் இருந்தது, அதையும் நான் வீடியோ எடுத்தேன். ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வண்டியை நாங்கள் அங்கேருந்து எடுத்து ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எதிர்ச்சியாக ஒரு டீ கடையில் நாங்கள் வண்டி நிறுத்துகிறோம். பார்த்தா அங்கே பழனி வியூ பாயிண்ட் இருந்தது. டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். வாடா நாளைக்கு எவ்வளோண்ணா எடுத்துக்கோ? என்ன கலர் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோ. அழகான மேக கூட்டங்கள் சீனரிஸ்லாம் பார்த்த உடனே எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்த பிளேஸு கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கிற சில்வர் ஃபால்ஸு தான்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் போகிற வழியில தான் இந்த சில்வர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. கொடைக்கானல் ஏரி, அதுக்கப்புறம் கரடிச்சோலை அருவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பெய்யும் மழை தான் இங்கே ஒன்றா சேர்ந்து வெள்ளி அருவியாக காட்சியளிக்கிறது. இந்த அருவியில் மக்கள் குளிக்க அனுமதி இல்லை, நின்று பார்க்கறதுக்கு மட்டுமே இங்கே அலோவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அருவிக்கு எதுவும் கட்டணங்கள் வசூலிக்கப்படுறதில்ல. சில்வர் ஃபால்ஸ் கிட்ட நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அடுத்ததான் நாங்கள் கொடைக்கானலில் ஸ்டே பண்ணுறதுக்கான ரூமை நோக்கி கிளம்ப ஆரம்பித்தோம். கொடைக்கானல்ல நாங்கள் ஸ்டே பண்ணது சிட்டி சென்டர்ல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைஞ்சிருக்கிற ஜிபிஎஸ் ஹோட்டல்ல தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த ஹோட்டலில் நிறைய ரூம் இருந்தது. ஒரு ரூமுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சொன்னாங்க. நாங்கள் 4 ஃபேமிலி இருந்ததுனால 4 ரூம் எடுத்திருந்தோம். அதே போல் பேச்சுலர் ஸ்டே பண்ணணுன்னா கூட ஹாஸ்டல்ஸ் போல் டார்மெண்ட்ரி ரூம்ஸும் அவைலபிள் இருந்தது. அதுக்கு ஒரு ஆளுக்கு 250 ரூபா வீக் டேஸ்லையும், வீக்கெண்டில் ஒரு ஆளுக்கு 300 ரூபாயும் ரேட் சொன்னாங்க. நாங்கள் மொத்தமாக 17 பேர் போயிருந்தோம். சாப்பாடு செலவெல்லாம் கம்மி பண்ணோம் அப்படிங்கிறதுனால சமைக்கிறதுக்கு அடுப்பு, சிலிண்டர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஹோட்டல் புக் பண்ணும்போதே அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு தான் புக் பண்ணோம். அதே போல் கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கு கூட தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா 1200 ருபீஸ் சொன்னாங்க. அந்த பிளேஸை நீங்களே பாருங்கள். இன்னும் கொடைக்கானலில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.